சூப்பராக ஒரு மசாலா தூள் தாங்க செய்ய போகிறோம். கறி குழம்பு, மீன் குழம்பு, முட்டை குழம்பு சூப்பராக நான்வெஜ்ஜுக்கு எல்லாம் சூப்பராக தயாராகிற ஒரு மசாலா பொடி செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கணும் முடியும். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் நண்பர்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம். இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா பொருட்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சு கடாய் நல்ல ஹீட் ஆன உடனே சோம்பு, இதை பெருஞ்சீரகம், இந்த பெருஞ்சீரகத்தை வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். பெருஞ்சீரகத்தை ரொம்ப கலர் மாறுற லெவலுக்கு வறுக்க வேண்டாம். நல்ல ஹீட் ஆகி நல்ல ஹீட் ஆகிற லெவலுக்கு வறுத்தா போதும். இதில் உள்ள எல்லா பொருட்களையுமே ஹீட் ஆகிற லெவலுக்கு வறுத்தா போதும். நல்லா வறுபட்டுருச்சு. கலர் மாறலாம் தேவையில்லை. அதில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிற லெவலுக்கு வறுத்தா போதும். இதை இப்போ மாற்றிடலாம் வேறு பாத்திரத்துக்கு. அதுக்கப்புறம் மல்லியை வறுத்துக்கலாம். இது மல்லி ஃபஸ்ட்டு சோம்பு 1/4 கிலோ போட்டிருக்கோம். வரமல்லி 1/4 கிலோ. வரமல்லியும் நல்ல வாசனை போகிற லெவலுக்கு வறுத்தா போதும். கலர் மாறுற லெவலுக்கு வறுக்க வேண்டாம். இதில் உள்ள எல்லா பொருளுமே அப்படி வறுத்தா போதும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம தட்டிடலாம். செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக செஞ்சிடலாம். மிளகு, ஜீரகம் இது 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு 25 கிராம், ஜீரகம் 25 கிராம், ரெண்டையுமே ஒன்று போல் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். குருமா குழம்பு, கறி குழம்பு, சிக்கன், மட்டன், முட்டை குழம்பு எல்லாத்துக்கும் இந்த மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கிட்டத்தட்ட வறுக்க ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது. ரெண்டும் வறுபட்டுருச்சு. நல்ல ஹீட் மட்டும் ஆகணும். அப்படி கலர் மாறுற லெவலுக்கு ஒன்றத்தையுமே வறுக்க வேண்டாம். இப்போ இது வறுபட்டுருச்சு. இதை தட்டிடலாம். அரிசி இப்போ வறுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரியிற லெவலுக்கு வறுக்கணும். 1/4 கிலோ அரிசி போட்டிருக்கேன். எல்லாமே 1/4 கிலோ. மல்லி 1/4 கிலோ, சோம்பு 1/4 கிலோ, அரிசி 1/4 கிலோ. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே ஈக்குவலாக எடுத்துக்கணும். எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஈக்குவல் அளவாக எடுத்துக்கோங்க. நல்லா அரிசி இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அரிசியை தட்டிடலாம். வத்தல் வறுக்கிறதுக்கு முன்னாடி கமராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உப்பு போட்டால் கமராது. வறுக்க ரொம்ப சோம்பல் படுறவங்க என்ன பண்ணுங்கள், எல்லா ஐட்டத்தையும் வெயிலில் காய வச்சுட்டு திரிங்க. கரெக்டாக இருக்கும். எப்படியும் ஒரு நாள் காய வைக்கணும். அதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. இது ஒரு அரை மணி நேரத்தில் வறுத்துடலாம். வத்தலை வறுத்துக்கலாம். ஹீட் மட்டும்தான் ஆகணும். 3/4 கிலோ வத்தல் போட்டிருக்கேன்னா எல்லாமே 1/4 கிலோ போட்டிருக்கேன். வத்தல் 3/4 கிலோ போட்டிருக்கேன். கரெக்டாக 3/4 கிலோ வத்தல். இது வத்தல் வறுபட்டுருச்சு. இதே மாதிரி எல்லா வத்தலையுமே நம்ம வறுத்துக்கலாம். இந்த வறுத்த மாதிரியே மீதமுள்ள வத்தலையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதை அந்த பாத்திரத்தில் தட்டிடலாம். மசால் பொடி திரிக்க தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து ஈஸியாக செஞ்சிடலாம். 10 கிராம் ஏலக்காய் வறுக்க வேண்டாம். 10 கிராம் சாதிபத்திரி,
பட்டை 10 கிராம், கடல் பாசி 10 கிராம், கிராம்பு 10 கிராம். ஸ்பைசி பொருட்கள் எல்லாமே 10 கிராம் போடுங்க. 3/4 கிலோவுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அன்னாச்சி பூ 10 கிராம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் யூஸ் ஆகும். ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலியில் ஒரு 2 மாதம் கரெக்டாக இருக்கும். 50 கிராம் 50 கிராம் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு மிஷினில் கொடுத்து நல்லா மையாக திரிச்சிட்டு வந்துடுங்க. மையாக திரிச்சாச்சு. சூப்பரான சிக்கன், மட்டன், எக்கு குழம்புக்கு சூப்பரான மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.